அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு தொடுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் அருண் IPS அருண் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருக்காங்க. 634 கோடி 634 கோடி அந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த முறைகேடு சம்பந்தமான வழக்கில் அவர் மீது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், அமலாக்கத்துறையினோட கோரிக்கையை ஏற்று வழக்கு போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு IPS அருண் தலைமையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருக்காங்க. சார் எப்படி பார்க்கலாம் இதை? இல்லை, அவர் ஏற்கனவே அருண் அவர்களை போட்ட போது அதை நான் ஏற்கனவே வேறு நிகழ்வுகளை பேசியிருக்கேன். அருண் 2 மாதங்களுக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால் ஆதவர்ஜுனா அருண் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர். கரூர் போன்ற ஒரு நெரிசல் நிகழ்வை மீண்டும் நிகழ்த்த வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகிறார் அருண் IPS அவர்கள். அவரை இந்த மாநிலத்திலேயே வைத்து கொள்ளாமல் அவரை எங்கேயோ அஸ்ஸாமுக்கு வேற ஏதாவது மாநிலத்துக்கு மாற்றணும் எப்படின்னு தேர்தலுக்கு 10 நாள், அது 1 மாதத்துக்கு முன்னால் பேசினார். அப்படிப்பட்ட அருண் நம்ம அருண் செய்தாரா, சதி திட்டம் செய்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. அது ஏதாவது வழக்கு பதிந்து விசாரிக்க வேண்டும் என்றால் ஆதவர்ஜுனா அவர்களிடம் தான் விசாரிக்கும். அவர் பேசினதை நம்ம சொல்கிறோம். இப்போது ஆதவர்ஜுனா இருக்கக்கூடிய அதே ஆட்சி, அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஆட்சியில் அருண் அவர்களை அதாவது விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொண்டு போட்டிருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னா, வெளியில் வரக்கூடிய செய்தி, அந்த பக்கம் ஒரு பத்திரிகை, தினசரி பத்திரிகையுடைய, திமுக ஆதரவு பத்திரிகையுடைய ஒரு எடிட்டர், அவர் பேரை சொல்லும்போது 3 எழுத்தில் சொல்லுவாங்க, 3 இனிஷியல், அதை மட்டும் சேர்த்து சொல்லுவாங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோடு தொடர்புடையவர். ஆமாம், அதில் உள்ளவர் அவர் இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி. சரி, உங்களுக்கு இப்போ புரியலன்னா சிஎஸ்கேனா புரியுமா? புரியும். சென்னை சூப்பர் கிங். அவர் சிக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ வரிசையாக சொல்லிட்டுவாங்க, CSK, DSK, ESK, FSKன்னு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எங்கே யார் இருக்காங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரைட்டு. இந்த பக்கம் ஒரு காலத்தில் ஜூனியர் விடுதலையில் இருந்த கலையரசன் என்பவர், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு உதவியாளராக இருக்கிறார். இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கிறது. அருண் அவர்களும் நான் சொன்ன அந்த 3 இனிஷியல்காரரும் அந்த திமுக பத்திரிகையுடைய எடிட்டராக இருக்கிறவரும் ஒரே சாதி மட்டும் இல்லாமல் நெருக்கமான நண்பர்கள். நிறைய பேர் அருண்கிட்ட காரியம் சாதிக்கணும்னா எனக்கு தெரியும், பத்திரிகையாளர் மன்றத்தோடு வேறு நான் கட்டடம்லாம் கட்டி கொடுத்தேன், வேறு சில தொடர்புகள் இருக்குது. ஆனால் என்னை இன்னும் எதிர்க்கட்சியாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஏதாவது ஒரு கட்டடம் கட்டி கொடுத்த ஒரு நல்ல மனிதரை ஏதாவது ஒரு நல்ல அவங்க நிகழ்ச்சி நடத்தினா கூட எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து எனக்கு பத்திரிகை அனுப்ப மாட்டாங்க. அந்த நாகரிகமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் திமுக ஆதரவு. அப்படி இருக்கும் பொழுது நாகரிகம், பண்பாடெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்ம சங்கத்துக்கு ஒரு நல்லது செய்தவர் அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு அப்புறம் நான் போகிறேன் போல, அது வேறு விஷயம். சரி, அது விடுங்க, தனிப்பட்ட விஷயம். அவங்க 2 பேரும் பேசி இவரை அருண் நேர போய் ஒரு ஆதவர்ஜுனாவை பார்த்தாருங்கிறாங்க, இல்லை விஜயை பார்த்தாருங்கிறாங்க. ஒரு கால் விஜயை பார்த்துருக்கலாம். சந்தித்து நான் அவங்கள அதுதான் நான் கூட பேசியிருந்தேன். KN நேரு இவர்கள் மீதெல்லாம் இந்த வழக்கெல்லாம் துரிதப்படுத்தி, உதயநிதி மீதும் அது என்கிட்ட டேட்டாலாம் இருக்குது, இவங்க எல்லாரையுமே உதயநிதி உட்பட பலரை கைது செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அருண் IPS ஆமாம் சொன்னதாகவும், போகும்போது அவர் ஒரு 50 ரசகுல்லா கொடுத்ததாகவும், அவர் யாராவது பெரிய மனுஷங்களை பார்க்க போனால் இல்லை ஒரு 50 ஆப்பிள் பழம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். மொத்தம் 50 பழம். நீங்கள் சில பேர் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போவாங்க, சில பேர் பழம் வாங்கிட்டு போவாங்க, அதெல்லாம் இருக்கும். ரைட்டு. அப்படி என்று பேச்சு அடிபடுகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல போட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஆதவர்ஜுனா அவரை மாநிலத்தை விட்டு மாற்றணும், அவர் ஸ்டாலின் ஆளுன்னாரு, அவரை கொண்டு இங்கே வச்சாங்களே. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த தேரிக்கு வருது. அப்போ திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கால் அருணை கொண்டு இங்கே வச்சாங்களோ?
அப்போ இப்போ வந்து இவர் மீது செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்து இவருக்கு எழுதினது வந்து ஆளுநருக்கு எழுதினது வந்து சும்மா ஒரு நாடகத்தின் ஒரு பகுதியா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இப்போ அருண் வந்து இவங்க எல்லாரையும் வந்து வெறும் இந்த எஃப்ஐஆர் கடிதம் எழுதுறதோடு நிற்பாரா, இதை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஒவ்வொருவராக கைது செய்வதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை போக போக நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போ தெரிஞ்சிடும் அருண் என்பவர் ஒரு கால் யார் ஆட்சி புரிந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு நாம் வந்து விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கலாம். நல்லதே நினைப்போம் நம்ம, அப்படியும் இருக்கலாம். ஓகே சார், இதே விவகாரத்தில் திருமாவளவன் அவர்களிடத்தில் கேள்வி கேட்குறப்போ அவர் சொல்லியிருந்தார், இந்த விவகாரத்தில் நேரு மீது வழக்கு போட்ட விவகாரத்தில் உள்நோக்கம் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு இதில் எனக்கு உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இடி வந்து இப்போ சொல்லலை, போன ஆட்சியிலே சொல்லியிருந்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நேரு மீது வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு. அப்போ வழக்கு தொடரல, அஃபிடேவிட்லாம் ஃபைல் பண்ண 3 தடவை கடிதமும் எழுதியாச்சு. அப்போ வழக்கு தொடுக்கலை. அப்போ வந்து வழக்கு தொடுக்காததுக்கு உள்நோக்கம் அப்போ இருந்திருக்கும்னு சொல்ல வராரா திரும்ப அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அன்றைக்கி இருக்கும்போது அவரால் வாய் பூட்டு போட்டிருந்தாங்க, பேச முடியல. இன்றைக்கி அவரால் பேச முடிகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ரெண்டாவது, அருண் அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்தில் அந்த 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 பதவியில் வந்து உட்கார வைப்பதற்கு திருமாவளவன் பெரிதாக பரிந்துரை செய்தார் என்பது பத்திரிகை செய்தி, நான் சொல்கிற செய்தி இல்லை. பத்திரிகையில் அச்சான பத்திரிகையுடைய செய்தி, ஒரு பிரபலமான பத்திரிகையில் வந்த செய்தி. இவர் ஏன் வந்து அவரை வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகம் தான், ஆனால் வேறு வேறு சாதி, சாதி ரீதியாக உள்ளே போகக்கூடாதுன்றதுனால நான் சுகா சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது எதற்காக கொண்டு வராருன்னா, அப்போ என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, இப்போ திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக அருண் பயன்படுத்தப்படுகிறாரா? திருமாவளவனே அப்படின்னா இன்றைக்கி உள்ளே இருக்கிறது வந்து அவர் தான் கொள்கை அளவில் நாங்கள் வந்து திமுகவுடன் கூட்டணி, ஆனால் வந்து ஆட்சியில் பங்குன்னு மக்களை குழப்புவதற்காகவே பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ இப்போவும் திருமாவளவன் திமுகவின் பிரதிநிதியாகத்தான் உள்ளே இருக்காரா? அப்படின்னா இந்த ஆட்சி நமக்கு ஒன்றுமே புரியல. திமுகலேருந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி எல்லோரும் வராங்க, அதிகாரிகளும் அவங்களே வராங்க, அதிமுகலேருந்து எல்லோரும் வராங்க. கடைசியில் இருக்கிறதுலேயே பரிதாபமான ஆட்கள் யாருன்னா இந்த ஒரிஜினலாக தாவேகால இருக்கான் பாருங்க, ரசிகர் மன்றத்திலேருந்து இயக்கமாகி இயக்கத்துலேருந்து மறுபடியும் கட்சி ஆகி, அவனை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அதான் சொன்னேன், பனையூர் ஆஃபீஸில் திமுக பிரிவு, அதிமுக பிரிவு, விசிக பிரிவு, ஐயுஎம்எல் பிரிவு, இப்படிலாம் பிரிவாக போடணும். கடைசியில் எங்கேயாவது ஒரு வராண்டா கீழே ஒரு மாடிப்படி கீழே இடம் இருந்தால் அந்த இடத்துல தாவேகா பிரிவுன்னு போடலாம், ஒரிஜினல் தாவேகா பிரிவுன்னு. ஏன்னா நீங்கள் அப்படி தானே எல்லா இடத்துலேருந்தும் ஆட்களை இழுக்கிறீங்க, இல்லை அவங்க வந்து சேர்றாங்க. நீங்களா கூப்பிட்றீங்களா அவங்களா வர்றாங்களா தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அகதிகள் முகாம் போல, அரசியல் அகதிகள் முகாம் போல தாவேகா மாறி வருவது தாவேகாவின் எதிர்காலத்துக்கோ தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆட்சிக்கோ இது வந்து நிச்சயமாக நல்லதில்லை. ஆட்சிக்கு நல்லதில்லைன்னா மக்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா உங்களுக்கு அழுத்தங்கள் அதிகமாகும். திமுக பக்கத்துலேருந்து அவங்களுக்கு எதிராக பெருசாக நடவடிக்கை, சும்மா ஒரு நாடகமாக கடிதம் எழுதுகிற மாதிரி உங்களை வந்து அதை நீங்கள் நடிக்கலாமே தவிர பெரிய அளவில் கூட அதே தானே பண்ணார். மீனவர்கள் வந்து இலங்கை மீனவர்கள் வந்து நம்ம நாட்டில், அதான் இலங்கை படை வந்து நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போயிடறாங்க. இது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, 30-40 வருஷமாக. முன்னாலெல்லாம் அப்போ அவர்கள் கொல்லப்பட்டார்கள், சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் மோடி வந்த பிறகு ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. ஆனால் கைதாவது தொடர்ந்து நடைபெறுகிறது. அப்புறம் ஏதோ விடுதலை பண்ணுறாங்க, படகையெல்லாம் சீஸ் பண்ணிடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. திமுக ஆட்சியில் என்ன பண்ணார் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது? கடிதம் எழுதினார். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு? கடிதம் தான் எழுதினார். கச்சத்தீவு மேட்டரில் அவரும் கடிதம் தான் எழுதினார், இவரும் கடிதம் தான் எழுதினார். மேகேதாவோட விஷயத்தில் என்ன பண்ணார்? அவரும் கடிதம் எழுதினார், இவரும் கடிதம் எழுதினார். இவர் இன்ஃபேக்ட் பிரதமருக்கு எழுதக்கூடாது. யார்? முதல்வர் விஜய். நேராக போய் ராகுல் காந்தி டேபிளில் உட்காந்து, ஐயா கர்நாடகாவில் உங்கள் ஆள் தானே, காங்கிரஸ்காரன் தானே, கூப்பிட்டு சொல்லு, இப்போதைக்கு நிறுத்த சொல்லு, இதை பேசி தீர்த்துப்போம். பேசி தீர்த்ததுக்கப்புறம் என்னென்னு முடிவு பண்ணும். சார், டிகே சிவகுமார் வந்து அவர் காங்கிரஸ் கூட்டணியிலே இல்லைன்னு சொல்கிறாரு சார். யார் இல்லைன்னு? விஜய் இஸ் இம்மெச்சூர் பொலிட்டீஷியன், இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் தான் இருக்கார், விஜய் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சார். டிகே சிவகுமார் சொல்கிறாருங்க.
பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இண்டி கூட்டணியில் வந்து தாவேகாவை சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம்னு பேசுகிறாரு. இப்போ நம்ம யாரை நம்புறது? 2 பேரும் இவங்க 2 பேருக்கும் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்க தான்னா யார் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறது? டிகே சிவகுமார் அந்த கர்நாடக அரசியலில் வந்து அவருக்கு வந்து அந்த புகழ் வரணும். இப்போ அவர் முதலமைச்சர் அவர் ஆகிட்டார். இந்த பூமி பூஜை போடுவோன்னு சொல்லும்போது துணை முதலமைச்சர் அவர் கரெக்டாக அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா அவர் இந்த முதலமைச்சர் போஸ்ட்டு கிளைம் பண்ணி 3வது தடவை போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தார். அதுக்கு 4 நாள் முன்னால் தான் அந்த மேகதாடுவை பற்றி பேசினார். பூமி பூஜை போடுவோம், எங்களை ஒன்றும் இது தமிழ்நாட்டுக்கு உரிமையே இல்லை கேட்குறதுக்கு, அவங்களுடைய அனுமதி தேவையில்லைன்னெலாம் பேசினார். அது உள்ளூர் அரசியலுக்காக பேசினார் என்று வைத்து கொண்டால் கூட அதற்கு இங்கே என்ன பதில் சொன்னாங்க? யார் பதில் சொன்னாங்க? ஏன் பதில் சொல்ல முடியல? இங்கே தமிழ்நாட்டு காங்கிரஸில் இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸாக இருந்தால் கூட மேகதாடு அணைக்கு எதிராக இருக்கும். ஏங்க நீங்கள் எதிராக இங்கே அறிக்கை கொடுத்து விஸ்வநாதன் அமைச்சர், இன்னொருத்தர் ஒரு காங்கிரஸ்காரர் ஒருத்தர் அமைச்சர், 2 பேர் இவங்க இந்த அறிக்கையினால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அங்கே அவங்க பூமி பூஜை போடுவேன்னு சொல்கிறாங்க. இதை தடுக்கணும்னா ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் அது தள்ளுபடி ஆயிடுச்சு. நீங்கள் அதாவது இது வந்து ரொம்ப டூ ஏர்லி, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. இப்போ தானே டிபிஆர் தானே போடுறாங்க. டிபிஆரே இன்னும் வரல. டிபிஆர் போடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? டிபிஆர்னால் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். திட்டம் தானே தயாரிக்கிறாங்க. இந்த சமயத்தில் போய் தடை பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லைன்ட்டாங்க. ரைட்டு. அப்போ நீங்கள் எங்கே போகணும்? ஒன்றும் மத்திய அரசுக்கு போகலாம். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ் ஆளும் மாநிலம். மத்திய அரசு சொன்னால் அவங்க கேட்பாங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, காங்கிரஸ் தலைமை நீங்கள் தான் கூட்டணியில் அவங்க 2 பேருக்கு அமைச்சர் வேறு கொடுத்துருக்கீங்களே, அவங்களையும் கூப்பிட்டு போங்க. ராகுல் காந்தியை பாருங்கள். நீங்கள் தான் போய் பிரதமரை பார்த்துட்டு மறுநாளைக்கு ராகுல் காந்தியை பார்க்காமையே வந்துருக்கீங்க. காரணம் என்னன்னு கூட சொல்லலையே. போகும்போது ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களை சந்திப்பதாகவும் திருவள்ளுவர் சிலை ஒன்று திறந்து வைக்கிறதாகவும் அதெல்லாம் பேசாங்க. எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு வந்துட்டார். ஏன் ரத்து பண்ணாருன்னு சொல்ல, மறுநாள் காலையில் இங்கே வந்து அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த விழாவுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி நேரு ஸ்டேடியத்தில் விழா ஏற்பாடு பண்ணி அதையும் கேன்சல் பண்ணிட்டாரு. ரூட் ஜெகதீஷுடைய வீட்டு புதுமனை புகு விழாவுக்கு பட்டு வேட்டியோடு போயிட்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பெண் அந்த படை வந்து விழா தொடங்கி வைக்கல. எல்லா எதிர்கட்சிகளும் கனிமொழி உட்பட உதயநிதி உட்பட கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அது என்ன ஒரு 20 நிமிஷம் ஆக போது போய் அந்த விழாவில் போய் நீங்கள் ஆனானப்பட்ட தேர்தலுக்காகவே 20 நிமிஷத்துக்கு மேலே எங்கேயுமே பேசுனதில்லை. அது A4 ஷீட் வச்சுட்டு தான் பேசுனீங்க. இப்போ திருச்சி கிழக்கில் பேசும்போதும் ஒரு முதலமைச்சராக நீங்கள் பேசலை. மறுபடியும் வந்து ஒரு நடிகர் விஜயாகத்தான் வந்து அவர் பேசினார். என் வாயில் வந்துட போகுது அப்படின்ற வார்த்தை. இது ஒரு முதலமைச்சர் பேசலாமா? இது வந்து எவ்வளவு ஒரு கொச்சைத்தனமான ஒரு 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 அருவருக்கத்தக்க ஒரு என் வாயில் வந்துட போகுதுன்னா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தையில் நான் திட்டிடுவேன்னு அர்த்தம். இதான். நீங்கள் ஒரு கட்சித் தலைவராக கூட அது பேசலாம், அரசியல்வாதியாக கூட பேசலாம். நம்ம ஆர்எஸ் பாரதி பேசலையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலையா திமுகவில்? இன்னும் மற்ற கட்சிகள் இல்லாமல் எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி 2 பேர் வச்சுருப்பாங்க பேசுகிறதுக்குன்னு. விட்டுருங்க. முதல்வராக ஆனதுக்கப்புறம் அதற்கான பொறுப்பு பேசும். அல்லு சில்லு கட்சிகள் எது அல்லு சில்லு? இப்போ விசிக, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக்கெல்லாம் அல்லு சில்லா? எதை அல்லு சில்லு? அதிமுக அல்லு சில்லா? ஆதவர்ஜனாவை கேட்டால் நீங்களே தான் படித்து காமிக்கிறீங்க, அது தாய் கட்சின்னு சொன்னாருன்னு. அப்போ தாயை போய் அல்லு சில்லுன்னு சொல்கிறீங்களா? யாரை சொல்கிறீங்க? திமுகவை அல்லு சில்லுன்னு சொல்கிறீங்களா? 6 முறை தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்திருக்கிறார். ஆட்சி எப்படி புரிந்தார்கள்? ஊழல் நடந்தது, மோசம், அதெல்லாம் விட்டுருங்க. 6 முறை ஆட்சி புரிந்திருக்கிறார். கருணாநிதி அவர்கள் தலைமையிலையும் 1 முறை ஸ்டாலின் அவர்கள். அதை போய் அல்லு சில்லுன்னு யாரை அல்லு சில்லுன்னு சொல்கிறீங்க? எதுக்கு இந்த டயலாக்லாம்? இதை விட்டுட்டு மக்களுக்கு உள்ளதை பேசுங்க. ஐயா, நாங்கள் 1000 ரூபா இந்த மகளிர் கொடுத்துருக்கோம், 2500 ரூபா தரணும், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நிதி நிலைமையை கொஞ்சம் சீராக்கணும். எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சார். யார்? திமுக. அவர் ஏன் ஆட்சிக்கு வந்தீங்க? அவங்க தான் பிளாக் பண்ணான்னு. இந்த 10 லட்சம் கோடி கடை முதல்ல நிதி முதல் 3 அந்த இது சொன்னார், 717 கடை, அப்புறம் அந்த போதை பிரிவு, போதை தடுப்பு பிரிவு, அப்புறம் சிங்கப்பெண். அது சொல்லும்போதே 10 லட்சம் கோடி கடன், அது விஷயமா வெள்ளை அறிக்கை, அது சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? இது வெள்ளை அறிக்கை வந்துச்சா? மரியவில்சன் எழுதிட்டு இருக்காருங்க சார்.
மரிய வில்சன் எழுதிட்டு இருக்காரா சார்? மரிய வில்சன் எழுதுறாரா, வழக்கறிஞர் வில்சன் எழுதுறாரா? யாரோ எழுதுறாங்க, யாரோ ஒரு வில்சன் எழுதுறாங்க. ரைட்டு, மரிய வில்சன் ரைட். அவர் ஜேபிஆர் குழுமத்தில் மருமகனாக இருந்தார். அவருக்கு மீது இருக்கிற பல வழக்குகள் கூட இருக்குன்னு சொன்னாங்க. ரைட், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அது நிதித்துறையில் எந்த நிபுணர்னு நமக்கு தெரியல. அது நிதித்துறையில் நிபுணராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகாரிகள் எழுதி கொடுத்தா நம்ம வந்து அது பார்த்துட்டு ஓகே என்ன அனுப்பிச்சிட போகிறோம். ரைட்டு, வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்ல போகிறீங்க? கேள்வி என்ன? ஒன்று, நிதி நிலைமை என்ன நிலைமையில் இருக்குது, வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, கடந்த 5 வருஷத்தில் வரவு செலவு, இப்போ இன்றைக்கி உள்ள நிலைமை, இது ஒரு ஆப்ஷன். இல்லை என்னெல்லாம் ஊழல் நடந்தது அப்படின்னு அதுவும் வெள்ளை அறிக்கையில் சொல்லணும். வெள்ளை அறிக்கைன்னா என்ன அர்த்தம்? ஓப்பனாக வெளிப்படையான ரிப்போர்ட், அறிக்கை. வெளிப்படை அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை. அந்த வெளிப்படை அறிக்கையில் என்ன, திமுக அரசு எங்கெல்லாம் ஊழல் பண்ணிச்சுன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதுறதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும். நான் உங்களை குறை சொல்ல, அவங்க வந்து அவ்வளோ கிள்ளையாடிங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்று ஒரு துறையிலேருந்து நீங்கள் எடுத்து எழுதணுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஆக போகிறதில்லை. அடுத்தது அது வந்து தான் நீங்கள் வந்து அடுத்த திட்டமே உங்களுக்கு என்னன்றதை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னா எப்போங்க நிறைவேற்றுவீங்க? இந்த 5 வருஷம் முடிஞ்சு போயிடுமே அதுக்குள்ளே. அது வரைக்கும் முதல்ல அவங்க ஆட்சி தாங்கணும். அதை தாண்டி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தான் அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அதனால தான் அவங்கள வந்து நாங்கள் ஓட்டு போட்டு அவங்கள ஓட்டு போடாமல் இந்த தடவை அவங்கள அகற்றிட்டோம். மக்களுடைய பொதுமக்கள், நான் பொதுமக்கள் சார்பாக நான் என்ன சொல்லுவேன், ஆமாங்க அவங்க நிறைய தப்பு பண்ணாங்க, அதனால் அவங்கள இந்த தடவை ஆட்சிக்கு கொண்டு வரல, உங்களை கொண்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் தப்பு பண்ணிட்டான், ஆமாம் பண்ணிட்டான், நான் தான் அவன் தண்டனை கொடுத்துருந்தேன் அரசியல் ரீதியாக. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போ செய்ய முடியல, சரி எப்போ செய்வீங்க, எப்படி செய்வீங்க? இதை போல ஏதாவது பாசிட்டிவாக பேச வேணாமா ஒரு முதல்வர்? அல்லு சில்லு வாயில் வந்துட போகுது. மறுபடியும் நீங்கள் வந்து சர்க்கார் படத்துலேயோ மெர்சல் படத்துலேயோ பேசுவது போலவே பேசி கொண்டிருந்தால் எப்பொழுது நீங்கள் அரசியல்வாதியாக ஆக போகிறீர்கள்? நீங்கள் ஆயிட்டீங்க, அஃபிஷியலாக ஆயிட்டீங்க, முதல்வர் அவர் ஆயிட்டீங்க. ஆனால் மனதளவில் இன்னும் நடிகராகவே இருக்கிறீர்களே ஏன் என்று கேட்கிறோம். ஏனென்றால் இப்படியே இந்த நடிகர் மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் சாயம் வெளுத்துரும். மக்கள் வந்து சும்மா அவர் வெத்து பேச்சு. இப்போ ஆதவர்ஜுனா எடுத்துட்டிங்கன்னா அவருடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய ஒரு போதை வழக்கில் சிக்கி இருக்குங்கிறத விஷயங்கள நான் சமீபத்தில் 2-3 நிகழ்வில் பேசுகிறேன். அவர் ஜான் பிரிட்டோ என்பவர் லீமா ரோஸ் அவர்களுடைய மூத்த சகோதரர். 2024 சென்னை வழியாக இலங்கைக்கு வந்து படகுல வந்து 109 கோடி ரூபாய் மெட்ஸுனா உங்களுக்கு ஜாஃபர் சாதிக்கு தான் ஞாபகம் வரும். ஆனால் ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை, மற்ற இடங்கள்லையும் இருக்காங்க. ஜான் பிரிட்டோ என்பவர் லீமா ரோஸின் சகோதரர், அதாவது ஆதவர்ஜுனாவுடைய மனைவியுடைய தாய்மாமன். ஓகே, அவர் இப்பொழுது தேடப்படும் பட்டியலில் இருக்கிறார், அப்ஸ்காண்டிங்னு சொல்லக்கூடியது. 2024 ஒரு 100 சொச்சம் கோடி 109 கோடி ரூபாய்க்கு படகுல எடுத்துகிட்டு போகும்போது இலங்கைக்கு வழியில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவங்கள கேட்டால் அது ஜான் பிரிட்டோவுக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி அதே 2024 சில மாதங்கள் பொறுத்து இங்கே சென்னையிலேருந்து ரயிலில் எடுத்துகிட்டு போனாங்க. இதே மெட்ஸு மதுரை ரயில் நிலையத்தில் வச்சு பிடிச்சிட்டாங்க. 150 கோடி ரூபாய் ஒர்த்து மதிப்புள்ளது. இது ரெண்டையும் பிடிச்ச உடனே அங்கேயே வந்து அது போதைப்பொருள் மூலமாக வந்த பண சலவை, மணி லாண்ட்ரிங். ஓகே, அந்த வழக்கு யார் மீது போட்டார்கள்? A1 வந்து ஜான் பிரிட்டோ, எர்ணாகுளம் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் NIA, சிறப்பு நீதிமன்றம், NIA வழக்குகள், NIA போன்ற வழக்குகளுக்கு. அதில் ஜான் பிரிட்டோ A1, அதில் ஏதோ ஒரு இடத்துல இந்த அம்மா லீமா ரோஸும் அதில் வராங்க. 16 பேர் அதில் அக்யூஸ்டு. அப்புறம் டெய்ஸி ஆதவர்ஜுனா அவர்களும் அதில் வராங்க. ஆதவர்ஜுனாவோட மனைவி. ஆமாம், அந்த வழக்குடைய ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது. அதில் அவங்க வயது அன்றைக்கி 2024 30ன்னு போடுறாங்க, இப்போ 32 இருக்கும். இந்த அம்மாவுக்கு லீமா ரோஸ் அவர்களுக்கு 54ன்னு போடுறாங்க, இப்போ 56 இருக்கும். அவருடைய மூத்த சகோதரர் அன்றைக்கி 57ன்னு போடுறாங்க, இன்றைக்கி 59 இருக்கும். இது வழக்கு. அந்த வழக்குடைய இதில் என்னென்னா, இவங்க வெளிநாடு போகிறதுக்கு கீழ்கோர்ட்டில் வழக்கு நடந்து அது மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீடு போகும்போது நாங்கள் வெளிநாடு போகிறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வழக்கிலேயே 16 பேரில் வேறு ஒருத்தருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு வேறு ஒரு தனி கேஸில் கொடுத்துட்டதுனால அதை மேற்கோள் காட்டி இவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அனுமதி. ஏன்னா 16 பேரில் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு இல்லாமல் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க, அது கொடுத்துட்டாங்க. ஆக அதில் இருக்குது
அது என்ன வழக்கு, பண பரிமாற்ற வழக்கு, போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட வழக்கு, அப்படிங்கிறது எந்த வழக்கு, அடிப்படை வழக்கு என்ன, இந்த கீழமை கோர்ட்டில் இருந்த வழக்கு, அதோடைய விவரங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த ஆவணங்கள் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இது நடந்தது, முடிஞ்சது. இப்போ கடந்த 26ஆம் தேதி மே மாதம் இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியாது தலைமறைவாக இருக்காரா இல்லை எங்கே இருக்காருன்னு தெரியாது. தலைமறைவுன்னு சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ஒரு நோட்டு போட்டிருக்கு. என்னைக்கு டேட்டில் 27/5/2026 அன்றைக்கி தான் அவர் விஜய் அவர்கள் பிரதமரை சந்தித்தார். ஓகே. அதுக்கு நாள் சென்னை மற்றும் நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் ஜான் பிரிட்டோ தொடர்பான இடங்களில் ரெய்டுகள் இடி நடத்தி இருக்கிறது. ஓகே. அவர் என்ன கம்பெனி வச்சுருந்தாரா, ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. தொடர்பான இடங்களில் இந்த விவரம் பூரா அந்த இடி நோட்டில் இருக்குது. 27ஆம் தேதி போன வாரம் அதில் போட்டிருக்கு ஜான் பிரிட்டோ இந்த நான் சொன்னேன் அந்த ஸ்ரீலங்கா படகுல போனது 109, அவர் போல அவருடைய ஆட்கள் பிடிபட்டிருக்காரு. 150 கோடி ரூபாய்க்கு மதுரையில் பிடிபட்டது. அவர் அப்ஸ்காண்டிங் எதில் இருக்குது, அந்த இடி நோட்டில் இருக்குது. இப்போது நேற்று பல இடங்களை ரெய்டு பண்ணி சில ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறோம். அவங்க இன்டர்னலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட் காப்பியும் என்கிட்ட இருக்குது. இப்பொழுது என்னென்னா அது எப்படி கொண்டு வர்றாங்கன்னால், அதில் இல்லாதது எனக்கு வரக்கூடிய தகவல் நம்ம உறுதிப்படுத்துறது நடந்தால் தான் தெரியும். சில யூகங்கள், சில விஷயங்கள் தகவல்கள் அடிப்படையில், அதற்கு மேல் அந்த தகவல்களை வைத்து யூகங்கள் தான். அப்படி தான் நம்ம பண்ண முடியும். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு வச்சுருந்தாரு அவர் ஆதவ அர்ஜுன். அதுதான் பெண் நிறுவனத்தோட ஒரு ஏதோ ஒரு புரிதலில் செயல்பட்டு இருந்தார். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமாக இந்த பணம், எது போதைப்பொருள் மூலமாக வந்த பணம், நம்ம பேசுகிறது இது மட்டுமே அந்த வழக்கில் உள்ள அந்த 2 இன்ஸ்டன்ஸ் மட்டுமே 250 கோடி கிட்ட. ஓகே. 250 கோடிக்கு மேலே. இந்த பணத்துடைய பகுதி அது எவ்வளவு பகுதியெலாம் தெரியாது. இந்த ப்ராசீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமாக தேர்தலுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் சொல்கிறார்கள். இதற்கு ஆவணங்கள் என்னிடம் இல்லை. ஓகே. தகவல் மட்டும்தான். நான் என்ன வீட்டில் ஈடியாக நடத்துகிறேன், என்கிட்ட எல்லாம் இருக்குது. இது ஏதோ இருக்குது, கிடச்சிது. அப்படி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமாக இவருக்கு தேர்தலுக்கு பணம் வந்தது என்று சொன்னால், நிச்சயமாக விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சிக்கு சிக்கல் வரும். அது எது பெரம்பூரில் செலவு பண்ணாங்க, எது திருச்சியில் செலவு பண்ணாங்க, இவர் எங்கே நின்னார், ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் நின்னார், இப்படிலாம் அது எங்கெங்கே போச்சு, யார் மூலமாக, இதெல்லாம் ஒரு பெரிய விசாரணை வரும். இது சிபிஐ விசாரணை செய்ய போவதாக ஒரு தகவல் அடிப்படை. ஏன்னா பின்னால் பார்த்திங்கன்னா என்ஐஏ கோர்ட்டு அங்கே எர்ணாகுளத்தில், அதுக்கப்புறம் அங்கே உள்ள இது இடி இதெல்லாம் வரும்பொழுது இந்த பணம் எங்கே வந்திருக்குன்னா இடியே விசாரிக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் சிபிஐ மூலமாக விசாரிக்கலாம். இந்த மாதிரி விசாரணை வருது அப்படின்னு சொன்னால், இப்போது வரக்கூடிய தகவல்கள் சில நாட்களில் ஆதவ அர்ஜுனா தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வரும். ஏன்னு சொன்னால் அவருடைய மனைவி அந்த வழக்கில் இருக்காங்க. மாமியார் இருக்காங்க, மனைவியுடைய தாய்மாமன் இருக்கிறார். அது தொடர்பான இது போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது, பண சலவை சம்மந்தப்பட்டது. ஒரே ஒரு லிங்க் மட்டும் சிபிஐயோ இடியோ கொண்டு வர வேண்டியது, இல்லை நிரூபணம் செய்ய வேண்டியது, ஆதாரம் தேட வேண்டியது. இது இந்த தேர்தலுக்கு இந்த பணம் பயன்பட்டிருக்கிறது, இந்த தேர்தலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே விஜயுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், IUML அமைச்சர், அவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் ஒரு அந்த ஈஸ்டர் வெடிகுண்டுன்னு ஒன்று நடந்துச்சு 2019. அதில் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். அதற்கு காரணம் என்ன, அதில் 200 பேரை நம்ம போயிட்டு பாதிக்கப்பட்டார். அதில் அவர் ஈடுபட்டார். ஏதோ ஒரு அந்த அக்யூஸ் லிஸ்ட்டில் அவர் இருக்கார். அவர் முன்னாள் MP, சிலோன் முஸ்லீம் காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சி தலைவரோ இல்லை முக்கியமான தலைவர்கள் ஒருத்தரோ, சின்ன கட்சி. அது ராஜபக்சேக்கு ஆதரவாக இருந்த கட்சி. அவரை போய் சந்தித்திருக்கிறார் ஷாஜகான் MLA அவர்கள், தேர்தல் MLA ஆவதற்கு முன்னால்.
அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை செய்தி, ஒரு தினசரி பத்திரிகையில் சென்னையிலேயே ஒரு கூட்டம் நடந்தது. யார்? அந்த தீவிரவாதத்துடன் தொடர்புள்ள பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயுடன் தொடர்புள்ள அந்த ரிஷாப் பத்யுதீன் என்கிற அந்த எம்பி, அப்புறம் அவர் கூட இன்னொரு எம்பி, யார் ஒருத்தர் எம்பியோ முன்னாள் எம்பிகளோ, அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து யாரோ ஒரு தீவிரவாத இதோடைய ஏதோ ஒரு ஃபெடரேஷன் சொல்லுவாங்க, கூட்டமைப்புடைய தலைவர் ஒருத்தர். இந்த ஒரு கூட்டத்தில் அமைச்சர் அவர்கள், தவேகா அமைச்சர், சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜகானும் கலந்து கொண்டதாக அந்த கொற்றை செய்தி சொல்கிறது. அதுடைய உண்மைத்தன்மை, உறுதித்தன்மை ஒரு பத்திரிகையில் வந்திருக்குன்னு சொன்னால் அப்படி விசாரிக்காமல் எழுதியிருப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் நேரடியாக நம்மிடம் வந்து அதற்கு சந்தித்தாங்களா, நம்மளை வச்சுக்கிட்டு நம்மளையா கூப்பிட்டாங்க, அந்த சந்திப்பு நடந்ததோ இல்லையோ, அது உண்மையோ இல்லையோ, ஸ்ரீலங்காவுக்கு போனாருங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அந்த யாரோ ஒரு அடிப்படைவாதி, அதாவது ஒரு தீவிரவாத பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோடு இல்லை ஐஎஸ்ஐஎஸோடு தொடர்புள்ள ஒருவர் வந்து இன்று அமைச்சராக இருக்கிறார் என்பதே நிச்சயமாக அது தேச விரோத ஒரு ஒரு கருத்தோட்டத்தை தான் கொடுக்கும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்காருன்னு நேரடியாக இருக்கிறாரா என்று நமக்கு தெரியாது. ரெண்டாவது, அந்த ரிஷாப் பத்யுதீனுடைய முழு பேக்ரவுண்டும் இவருக்கு தெரிஞ்சு தான் போய் பார்த்தாரா, தெரியாமல் பார்த்தாரா? அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே விசாரிக்காமல் ஒருத்தரை போய் பார்த்துருவாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. இப்போ என்னன்னால், விஜயோட ஆட்சியை நோக்கி இந்த போதைப்பொருள் விவகாரம் ஒன்று, தேச விரோத அப்படிங்கிற ஒரு கோணம், இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த ஊழலில் வந்து உண்மையாகவே திமுகவில் வந்து ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்களா, இல்லை ஒரு கண் துடைப்பு நாடகம்தானா அப்படிங்கிறது தான் இப்போது வந்து கேள்வி. இந்த கண் துடைப்பு, ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் இங்கே வந்தது வந்து அதுவே சில யூகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாயிருக்கு ஆல்ரெடி மீடியா. அந்த விஷயத்திலே வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், அருண் ஐபிஎஸ் மீது லஞ்சம் வாங்கியதாக ஒரு புகார் இருக்குது. அந்த புகார் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது தெரியாமலா முதல்வர் வந்து லஞ்ச உயர்நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருக்கு. உங்களை பற்றி வலைதளத்தில் பல விஷயங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு. வலைதளத்தில் என்னெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் சவுக்கு சங்கரே பேசினார். ஆமாம், அவர் ஏதோ ஐஸ்கிரீம் அதிகாரின்னு பேசுவார், அது அவருடைய ஸ்டைலில். அவர் பேசும்போது அவர் ரெஸ்டோ பார்னு எங்கேயோ பார்லாம் வச்சுருக்காருன்னு சொன்னார். நம்ம பார்க்கல, நம்ம எந்த பாரும் பார்க்கல. ரெஸ்டோ பார்னு எங்கேயோ நடத்துகிறாரு, பல இடங்களில் நடத்துகிறாருன்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து பேட்டிகள்லாம் கொடுத்ததெல்லாம் பொதுவெளியில் இருக்குது. ஓகே சார், ஒரு ஐபிஎஸ் மேலே வந்து லஞ்சம் வாங்கியதாக புகார் இருக்கிற ஒரு ஐபிஎஸ் மேலே அவர்கிட்டே லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கறது, அவரே அவர் மேலே விசாரணை நடத்திப்பாரா? என்ன நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரியும். என் வாயை எதுக்கு பிடுங்குறீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து லஞ்சம் வாங்கியதாக சொல்லப்படும், நம்ம அப்படி தான் சொல்லணும். விசாரணையாகி நிரூபணம் ஆகிற வரைக்கும் யாரையுமே நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரை போடுறாங்க என்றாலே அதோடைய அர்த்தம் என்னங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். ஓகே, இனி வந்து லஞ்சத்தை ஒழிப்பதற்காக அந்த இடத்துல யாரையாவது போடணுன்னா நேர்மையான ஒருத்தர் போடணும். இப்போது அந்த கரூர் விஷயத்தில் ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிருவோம். கரூர் அந்த நெரிசல் விவகாரத்தில் எஸ்ஐடி போடணும்னு சொல்லி ஹைகோர்ட் சிறப்பு புலனாய்வு போடணுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி அஸ்ரா கர்க் அவர்களை, ஆமாம், இப்போ கூட உளவுத்துறை தலைவராக இருக்கார், அவரை போடணும். அப்பொழுது எல்லாரும் வந்து அதை பாராட்டினாங்க பொதுமக்கள். அஸ்ரா கர்க் மிக நேர்மையான அதிகாரி, அவர் தலைமையில் வந்து விசாரித்தா உண்மைகள் வெளிவரும். சில பேருக்கு அப்படி ஒரு அந்த நேர்மையாளருங்கிற அந்த ஒரு அவர்களுடைய அந்த பேக்ரவுண்டை வச்சு அந்த நற்பெயர் உண்டு. ஆனால் அப்போ என்ன பண்ணிச்சு திமுக அரசு, சொந்த காசில் சூனியம் வாங்கிக்கிற மாதிரி இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போய் தான் அது என்னாச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. இது பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாம். ஏன்னா அஸ்ரா கர்க் அவர்கள் நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர். இப்போ உளவுத்துறையில் போட்ட போதும் யாராவது ஏதாவது விமர்சனம் செய்தார்களா? அருண் அவர்கள் வந்து தவறு செய்தாரா இல்லையா, லஞ்சம் வாங்கினாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மீது விமர்சனங்கள் உள்ளன. இந்த விமர்சனங்கள் வலைதளத்தை தாண்டி உயர்நீதிமன்றமும் இதை பற்றி பேசியது என்பது வெளிப்படை.
அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு இங்கே வந்து அவர் திமுகவுக்கு நெருக்கமானவர், அவரை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு ஆதவர்ஜுனா 1 மாதத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு, எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னால். இப்போ கொண்டு இவரை போட்டிங்கன்னா நீங்கள் பனைமரத்துக்கு அடியில் நின்று பால் குடித்தா கூட கல் குடிச்சிங்கன்னு தான் பேர் வரும். ஓகே சார், கடைசி அவர் கேள்வி என்னன்னா, உதயநிதி அவர்களோட வியூக வகுப்பாளராக, உதயநிதி அவர்களோட ஒரு அரசியல் என்ன சொல்கிறது ஆலோசகராக வந்து சுனில் இருந்திருக்காரு. அந்த சுனில் வந்து இப்போ விலகி, சுனில் கனகலு அவர் வந்து இப்போ விலகி பேர் அவருக்கு காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் ஆலோசனை சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. அதே போல் கொளத்தூரில் நேற்று நடந்த மீட்டிங்கில் சத்யராஜ் அவர்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுகுறாரு. இது ரெண்டு சத்யராஜ், நடிகர் சத்யராஜ் சார். எதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டிங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு சார். மக்கள் கிட்டியா? ஆமாம் சார். அதுக்கு என்ன பண்ணுறது, அதாவது தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து அப்படி ஒரு எதிர்ப்பலை இருந்தது. அந்த எதிர்ப்பலையை வந்து கொளத்தூரிலும் காண்பித்து விட்டார். ஓகே, நீங்கள் ஒரு முதல்வர் தொகுதி அதெல்லாம் மீறி அங்கே நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் அதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று செய்து விட்டார்கள்னு தான் தோணுது. சரி, ஜெயிச்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. விஎஸ் பாபு அவர் வேறு சமீபத்தில் ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டார், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களா இல்லையா? விஜய் நடிகர், அவர் தலைவர் விஜய் போலவே வந்து ஒருத்தருக்கு வந்து மேக்கப் போட்டு அதே மாதிரி அந்த டோப்பாலாம் வச்சு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு நன்றி தொகுதியில் நன்றி பேசாமல் போய் நன்றி சொல்லிட்டு போக வேண்டியதானே. விஜய் மாதிரி ஒரு டூப்பை போட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் கேனைனா தெரியுதா? விஜய் டூப்பை பார்த்தா தெரியாதா அவனுக்கு இது விஜயா இல்லையான்றது கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அந்த நடவடிக்கைகளிலிருந்து பேசுவதிலிருந்து. ரெண்டாவது, இவர் வந்து நன்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கூட வர்ற விஜய் போன்ற நடிகர், அந்த டூப் நடிகர் வந்து வெறும் கை கூப்பிட்டு வர்றார். முதல்வராக இருந்தால் ஏதோ 2 வார்த்தை பேசுவார்ல, அது எழுதி கொடுத்து பேசுகிறாரோ எழுதாமல் பேசுகிறாரோ ஆக மொத்தம் பேசுவார்ல. அப்போ அது விஜய் இல்லை என்கிற அளவுக்கு மக்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த டூப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த நாடகம் இதெல்லாம் எதுக்கு? இப்போ சத்யராஜ் அவர்கள் அழுகிறார், சரி ரைட்டு, அவருக்கு என்ன இருக்குது, அது நம்ம விட்டுருவோம். அவர் அந்த காலத்துலேருந்தே அது அப்படி தான். அவர் திமுகவுக்கு நெருக்கமானவர், திராவிட இயக்கத்துக்கு நெருக்கமானவர். அதனால் அவருடைய பணியை அவர் செய்கிறார். சுனில் கனகலு வந்துன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் திமுகவுக்கு ஆலோசகராக இருந்தார், அதுக்கப்புறம் அதிமுக எடப்பாடிக்கு ஆலோசகராக இருந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் திமுகவுக்கு வந்தார், இப்போ தாவேகாவுக்கு போகிறார். அவங்களாம் தொழில் முறையில் வந்து எங்கே வேணாலும், அவங்களுக்கு ஒன்றும் கட்சியெல்லாம் கிடையாது, காசு கொடுக்குறவங்களுக்கு அவங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி தான் பிரசாந்த் கிஷோரும் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்தாரு. கடைசியில் அவரே ஆலோசனை சொல்ல முடியாமல் ஒரு சொல்லி பிரயோஜனம் இல்லாமல் ஒரு இதில் போய் 1200 கோடி ரூபாயை நஷ்டப்பட்டு கட்சியும் கலைச்சிட்டு இப்போ எங்கேயோ ஆசிரமத்தில் தங்கி இருக்காராம். அதனால் எல்லாருக்குமே அப்படி தான் ஆகும்னு நம்ம வந்து யாருக்கும் ஒரு ஆர்வம் சொல்லலை, இல்லை சாபம் கொடுக்கல. இப்படிதான் எல்லாரும் ஆலோசனை சொல்கிறதுக்கு என்னங்க, இப்போ இன்றைக்கி திமுக சொல்லலாம், இப்போ தாவேகாவுக்கு சொல்லுவார், நாளைக்கு இதை தாண்டி ஒரு காலம் அண்ணாமலைக்கு கூட சொல்லலாம். அவர் ஏதோ ஒரு காலத்தில் அண்ணாமலைக்கு கூட அவர் சொல்லலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தொழில் முறையான ஒரு விஷயம். அங்கே உள்ள என்ன நிலைமை அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை சொல்கிறது தான். அதனால் இப்போ இதே சுனில் வந்து இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள். சுனில் வந்து திமுகவுக்கு 2021, 26 சுனில் உட்பட ஐபேக் வச்சுருந்தாங்க, சுனில் வச்சுருந்தாங்க, இன்னும் 3-4 நிறுவனம் வச்சுருந்தாங்க. பெண் விட்டுருங்க, அதாவது அவங்களுதேன்னு சொல்லலாம். 4-5 நிறுவனங்கள் ஆலோசனைக்கு வச்சுருந்தாங்க. அது ஏன் வச்சுருந்தாங்க திமுகலான்னா, இதில் யாரையாவது நம்ம விட்டுட்டோம்னா அவங்க அதிமுக பக்கம் போயிடுவாங்க ஆலோசனைக்கு. புரியுது. அப்போ எல்லாரையும் இங்கே கைது போட்டு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இங்கே வச்சுக்கிட்டோம்னா அந்த பக்கம் யார் போனால் அப்புறம் அவங்க என்ன பிரமாணாவா என்னமோ ஒரு பிரமாணையாவா என்னமோ ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு நிறுவனம் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தோம். அப்போது சுனில் அவர்கள் ஆலோசனை சொன்னதுக்கு அப்புறமும் சுனில் வந்து உடைய திறமையை பற்றி நம்ம வந்து அனாவசியமாக விமர்சனம் பண்ணக்கூடாது, நமக்கு அது அவசியமும் இல்லை. இதே ஐபேக் தான் வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து ஆலோசனை கொடுத்துச்சு மம்தாவுக்கு. கடைசியில் ஆலோசனை மட்டும் பண்ணல, பண செலவை பண்ணாங்கன்னு சொல்லி உள்ளே பூந்து இடி ரெய்டு பண்ணி எல்லாம் எடுக்கும்போது தான் மம்தா உள்ளே வந்து கலாட்டா பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து கண்டனம் பண்ணிச்சு. இப்போ மம்தா கதி என்ன, 78 பேரில் 58 பேர் வந்து மம்தாவுக்கு எதிராக புரட்சி பண்ணுவான். போகிற போக்கு பார்த்தா அவன் பிஜேபி பக்கம் போயிடுவான் போல இருக்குது. எம்பிலையும் ஒரு 20 பேர் போயிடுவான் போல இருக்குது. மம்தா வந்து தனித்து விடப்படுகிறார். அவர் கட்சியில் அனாதையாக
இந்த சிவசேனாவில் நடந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வராரு. ஆனால் சுனில் போன்றவர்கள், இப்போ சுனில் வந்து இப்போ நீங்கள் வந்து திமுக தோற்றத்துக்கு சுனில் காரணமாக இல்லையான்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? திமுக தோற்றத்துக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. அப்போ சுனில் வந்ததுனால வந்து நீங்கள் இவர் ஐபாக் அவர் பேர் என்ன, பிரசாந்த் கிஷோர் முதல்ல இருந்தார். அவர் மோடிக்கு 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வரும்போது பிஜேபிக்கு ஆலோசகராக வந்திருக்காரு. திமுகவுக்கு இங்கே ஆலோசகராக இருந்தார், ஜெயித்தாங்க. மோடி ஜெயித்தார். நடுவில் காங்கிரஸுக்கு ஆலோசகராக இருந்தார், காங்கிரஸ் தோத்துருச்சு. அப்போ அவரோட ஆலோசனை சரியா இல்லையா என்பது வந்து நீங்கள் சும்மா ஒரு குத்துமதிப்பாக சொல்ல முடியாது. பல காரணங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு யார் ஆலோசனை சொல்லியும் பிரயோஜனப்படாது. நீங்கள் ஏதாவது அமெரிக்காவிலேருந்தே ஆளை கூப்பிட்டு வந்து ஆலோசனை சொன்னால் கூட அது காங்கிரஸ் வந்து போகிற பாதை. நான் சொல்கிறது தேசிய அளவில் காங்கிரஸுக்கு. தமிழ்நாடு காங்கிரஸுங்கிறது இப்போ செல்வ பிறந்தகையை மாற்றி அநேகமாக பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக் தாக்கூரோ போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருக்குள்ளே ஒருத்தர் யாராவது போடுவாங்க. அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார்னா ஒரு கால் மாணிக் தாக்கூர் கொடுக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, காங்கிரஸுக்கு இந்த ஆலோசனைகள்லாம் தாண்டி போயிட்டாங்க அவங்க. இனிமேல் எந்த ஆலோசனையை வச்சும் அது மீண்டு வருவதாக தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சுனில் வந்து தாவேகாவுக்கு போய்விட்டார் என்பதனால் ஏதோ ஒரு பெரிய தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம் என்றோ திமுகவிற்கு அதனால் ஒரு பெரிய நஷ்டம் என்றோ ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் அப்படி தான் வருவாங்க போவாங்க. இந்த வெற்றி அடைஞ்சால் வெற்றி தங்களால் தான் என்று சொல்லிக்கொள்வார்கள். தோற்றுவிட்டால் அதற்கு காரணம் வேறு சூழ்நிலைகள், பலவீனங்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட தொழில் அது. அந்த வகையில் சுனில் தாவேகாவுக்கு போயிருக்கிறார். அவர் ரொம்ப ராசியானவர். சமீபத்தில் திமுக கொளத்தூரில் முதல்வர் அவர்களே தோற்று போகும் அளவுக்கு ஆலோசனை சொன்னார் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் வந்து நம்ம விஜயை பார்த்து ஒரு எச்சரிக்கையாக தான் சொன்னாங்க. தனிப்பட்ட ஆலோசகர் நினைக்கிறேன் சார், உதயநிதி ஜெயிச்சிட்டார் சார். உதயநிதியோட தனிப்பட்ட ஆலோசகர் நினைக்கிறேன், உதயநிதி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறேன் சார். ஸோ அப்போது நீங்கள் சொல்ல வர்றது என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ அவர் வந்து சுனில் அவர்கள் யாருக்கு விஜய் அவருக்கு ஆலோசகர்னா, அடுத்த தடவை எங்கேயாவது ஜெயிக்கணுன்னா விஜய் மட்டும் ஜெயிச்சிட்டாரு, அவர் கட்சி தோற்றுருன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் நீங்கள் தோற்றுச்சு. உதயநிதி மட்டும் ஜெயிச்சிட்டாரு, திமுக தோற்றுருச்சு. நீங்கள் சொல்கிறது நியாயம் இல்லை. நீங்கள் வந்து அப்படின்னா விஜய் மட்டும் ஜெயிப்பார், அவர் கட்சி தோற்றுரும். நான் அப்படி சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கட்சி தோற்பதும் ஜெயிப்பதும் ஆட்சி அமைப்பதும் ஆட்சி இழப்பதும் ஏதோ ஒரு ஆலோசகரினால் மட்டுமே அமைவது இல்லை. வேறு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் அந்த ஆலோசனையும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லணும். தவிர ஒரு ஆலோசகரை வைத்து ஒரு வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்பட முடியாது என்பதுதான் நான் சொல்கிறேன். அதனால் சுனில் போனதுனால திமுகவுக்கு நஷ்டமும் இல்லை. சுனில் விஜய் பக்கம் போனதுனால அபாரமாக அவருக்கு வந்து இப்போ 108 வந்து திடீர்னு 188 ஆகிட போதா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே வந்து இந்த பழமரத்தை சுற்றி வௌவால்கள் அங்கே தான் போய் உட்காரும். அதிமுகலேருந்து இவ்வளோ பேர் தாவேக்காவுக்கு வராங்க, திமுகலேருந்து கொஞ்சம் பேர் ஏதோ ஏவாவேலு வராரு, அவர் வராரு, இவர் தெரில யார் வருவாங்கன்னு. வரலாம், யாரோ வராங்க. ஏன் வராங்க? இவங்க ஆட்சியில் இருக்காங்க. 2 வந்தாரை வாழ வைக்கும் தாவேக்கா, வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க பன்னீர் தெளித்து. அப்போ அங்கே போனால் ஏதோ ஒரு தனக்கு தனிப்பட்ட பயன் கிடைக்கும் என்று நம்பி பழமரத்தில் வந்து உட்காரும் வௌவால்கள் இல்லை பறவைகள் அப்படின்னா அங்கே போகிறாங்க. நாளைக்கு இது இல்லாமல் இன்னொரு கட்சி ஒரு கொஞ்சம் பலம் பெறுதுன்னு வைங்க. அது அண்ணாமலை கட்சியாக இருக்கலாம், இது இல்லாமல் வேறு ஒரு கட்சியாக இருக்கலாம், தெரியாது. இல்லை சீமானே வந்து இன்னும் கொஞ்சம் பலம் பெறலாம். பலம் பெறக்கூடாது ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இப்போ எங்கே வந்து கொஞ்சம் பலம் பெறுகிறார்களோ, எங்கே போனால் பிரயோஜனப்படுமோ அங்கே தான் இந்த மாதிரி ஆலோசகர்கள் போவாங்க. அதனால் இவர்கள் போவதை வைத்து நம்ம வந்து அரசியலை எதையுமே எடை போடுவதற்கு வாய்ப்பில்லை. அவர் சுனில் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சுனில் அங்கே போய் சேர்ந்துருக்காரு, அதனால் விஜய் அவர்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். நம்ம அவ்வளோதான் சொல்லுவோம். இப்பொழுது விஜயை சுற்றி இருக்கும் பல சிக்கல், ஏன்னா இன்னும் அந்த நம்பர்லாம் பிரச்சனை. இப்போ நான் சொன்னேன், அந்த IUML அதில் ஃபரூக் பாட்ஷான்னு இருக்காரு, அவர் வந்து கட்சியை விட்டு விலகுவதா இல்லை ஆதரவை விலக்கிக் கொள்வதான்னு திங்க் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சீசா மாதிரி இந்த நம்பர் வந்து டெய்லி காலையில் இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் இந்த பங்கு மார்க்கெட்டில் பணம் போட்டவங்களாம் பங்கு வாங்கியிருப்பான். காலங்காத்தால் பல் விளக்கிறதுக்கு முன்னால் அது வந்து அன்றைக்கி பேப்பரில் வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்பான். அவாடி 30 ரூபா ஏறி இருக்கு, சந்தோஷமாக பல் விளக்குவான். 15 ரூபா இறங்கிருக்குன்னு வச்சுங்க, பல் விளக்காமல் கூட விட்டுருவான்.
இது வந்து ஒரு 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 இயல்பு. ம். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். அதனால் நடப்பது நல்லவையாக நடக்கட்டும் என்று நம்ம நினைத்து, எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை, எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு ஆண்டவன் யார் இருக்காங்களோ அவங்களை நம்பி தமிழ்நாட்டை இந்த அரசியல்வாதிகளிடமிருந்தெல்லாம் காப்பாற்றி மக்களுக்கு நல்ல வழி கொடு என்று கேட்டுக்கொள்வோம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காண சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.